அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாரி காய்ஸ், நேற்று தேஜ் புயலுக்கு இந்தியா தான் பெயர் வச்சுருக்கு. இதே பிபர்ஜாய்க்கு தான் வங்கதேசம் பெயர் வச்சுருக்கு. ஓகேங்களா, நான் மாற்றி சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. சரி, இன்றைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமானது எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். தற்போது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமானது உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் தான் அமைக்கப்பட உள்ளது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஜவுளி நகரமானது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருமலிசை நகரில் அமைக்கப்பட இருக்குது. அதே அறிவுசார் நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் திருவள்ளூரில் ஊத்துக்கோட்டையில் தான் அமைக்கப்பட இருக்குது. நெக்ஸ்ட்டு, 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கும் பெண் வீரர்கள் பட்டியலில் யார் முதலிடம் பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, PV சிந்து. 2023ஆம் ஆண்டில் இந்தியாவின் அதிக சம்பளம் வாங்கும் பெண் வீரர்கள் பட்டியலில் PV சிந்து முதலிடம் பிடித்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலகில் பார்த்தீங்கன்னா வீடுகளின் உயர்வு பட்டியல் இந்தியா டேஸ் இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 14வது இடம். வீடுகள் விலை உயர்வு பட்டியல் இந்தியா பார்த்தீங்கன்னா 14ஆம் இடம் பிடிச்சிருக்கு. எத்தனை சதவீதம்னா 5.9%. இந்த பட்டியலை வெளியிட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃப்ராங்க் இந்திய நிறுவனத்தை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி 89.2%. இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா குரேசியா 13.7%. மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் 11.9%. லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உலகளவில் சிறந்த உணவு வகைகள் பட்டியல் முதலிடம் இத்தாலி பிடிச்சிருக்கு. இரண்டாம் இடம் இந்தியா. மூன்றாம் இடம் சீனா. இதே உலகில் வாகன உற்பத்தி சந்தையில் ஃபஸ்ட்டு சீனா, ரெண்டாவது அமெரிக்கா, மூணாவது இந்தியா. நெக்ஸ்ட்டு, உலக தலைவர்கள் வரிசையில் யூடியூப்பில் அதிகம் யாரை பின்தொடர்ந்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதமர் நரேந்திர மோடி. உலக தலைவர்கள் வரிசையில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதிகமாக யாரை தொடர்ந்துருக்காங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி. அது 2 கோடிக்கு மேல் பின்தொடர்ந்தவர்கள் அப்படின்ற முதல்ல அரசியல் தலைவர் என்ற சாதனை படைத்திருக்காரு. இது இரண்டாம் இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிர் பொல்சொனாரோ. இவர் பிரேசிலோட முன்னாள் அதிபர். மூன்றாம் இடம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி. 35 லட்சம் பேர் இவங்க பின்தொடர்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எஃப்ஐஆர் பதிவு செய்த 75 நாட்கள் வழக்குகளை முடிப்பதற்காக மிஷன் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பீகார். தற்போது பீகார் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு செய்கிறதுக்காக 75 நாட்கள் வழக்குகளை முடிப்பதற்காக மிஷன் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது 75 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினை முடிக்கணும் அப்படின்றதுக்காக பீகார் மாநில அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த எஃப்ஐஆர்னா என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் வேலை செய்ய உகந்த மாநிலமாக எந்த மாநிலம் தேர்வாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. இப்போ கேரளா பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் வேலை செய்வதற்காக உகந்த மாநிலமாக தேர்வாகியிருக்கு. இதே இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மூன்றாம் இடம் ஆந்திர பிரதேசம். இதே ஆண்கள் மட்டும் வேலை செய்ய உகந்த நகரமாக எது இருக்குது அப்படின்னா பெங்களூர் இருக்குது. பெண்கள் வேலை செய்ய உகந்த நகரமாக எது இருக்குன்னா கொச்சின். இவ்வறிக்கை வெளியிட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா ISR வெளியிட்டிருக்கு. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 2023ஆம் ஆண்டில் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் முதலிடம் மகாராஷ்டிரா பிடிச்சிருக்கு. இரண்டாம் இடம் தமிழ்நாடு. மூன்றாம் இடம் குஜராத். அதே சிறு குறு நடுத்தர தொழில் வர்த்தகத்தில் இந்த ஆண்டு மகாராஷ்டிரா முதலிடம் பிடிச்சிருக்கு. இரண்டாம் இடம் தமிழ்நாடு. மூன்றாம் இடம் புதுச்சேரி. நெக்ஸ்ட்டு, இந்திய வானிலை மையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1875. தற்போது இந்திய வானிலை மையத்தின் புதிய இளைஞனை வெளியிடப்பட்டிருக்கு. இந்த இளைஞனை பார்த்தீங்கன்னா வானிலை மையத்தின் 150வது ஆண்டு விழாவை முன்னிட்டு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ வெளியிட்டிருக்காங்க. இந்திய வானிலை மையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15, 1875 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 19 31ஆம் தேதி வரைக்கும் 6வது கேலே இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டியில் இளைஞனை வெளியிட்டிருக்காங்க. அதோட இளைஞனை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரமங்கை வேலுநாச்சியாரோட இளைஞனை தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதே சென்னையில் சமீபத்தில் நடைபெற்ற ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் கோப்பை ஹாக்கி போட்டியில் யானை உருவம் கொண்ட இளைஞனை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொம்மன்.
நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, ஐஎன்எஸ் டேஸ் ஏவுகணை தாக்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, இம்பால் பிரமோஸ். இப்போ கடற்படையோடு வந்து இணைச்சிருக்காங்க. ஐஎன்எஸ் இம்பால் பிரமோஸ் ஏவுகணை வந்து தாக்கி போர்க்கப்பல் வந்து இந்திய கடற்படையில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு துறையின் கீழே தான் வந்து இந்த மசகான் கப்பல் கட்டடத்த நிறுவனத்தில் தான் இந்த கப்பலை வந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் எதிர்கால அணு உலைகள் தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. இப்போ ரஷ்யா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் வந்து அணுமின் நிலையத்திற்காக எதிர்கால அணு உலைகள் தொடர்பாக இந்தியா வந்து ரஷ்ய நாட்டுடன் இடையே வந்து ஒப்பந்தங்கள் வந்து மேற்கொண்டிருக்கு. தற்போது பாகிஸ்தானில் கைபர் பக்துன்கவா தேர்தல் வந்து போட்டியிடும் முதல் பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சவீரா பிரகாஷ். சவீரா பிரகாஷ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் வந்து தேர்தல் வந்து சவீரா பிரகாஷ் என்ற பெண் வந்து புனேர் மாகாணம்ன்றதில் வந்து PK 25 தொகுதியில் வந்து போட்டியிட்டு உள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து கைபர் பக்துன்கவா தேர்தல் வந்து போட்டியிடும் முதல் பெண் இவங்க தான் அப்படி சொல்லியிருக்காங்க. யாருன்னா சவீரா பிரகாஷ். நெக்ஸ்ட்டு, சர்வதேச மேசை பந்தாட்ட கூட்டமைப்பில் நிர்வாக குழு உறுப்பினராக யார் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விட்டா டானிங். சர்வதேச மேசை பந்தாட்ட கூட்டமைப்பு அறக்கட்டளையின் மூலமா வந்து நிர்வாக குழு உறுப்பினராக வந்து யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா விட்டா டானி வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பதவி வகிக்கும் முதல் இந்தியர் என்ற பெருமை வந்து பெற்றிருக்காரு. ITTFக்கு என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1926. இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னா சுவிட்சர்லாந்து லோஷேனில் வந்து இருக்குது. 2023 ஆண்டிற்கான பிபா உலக கோப்பையில் வந்து எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மான்செஸ்டர் சிட்டி. இப்போ மான்செஸ்டர் சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. இது வந்து 2023 ஆண்டிற்கான பிபா உலக கோப்பையில் வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றிருக்கு. நெக்ஸ்ட்டு, தமிழகத்தில் டேஸ் கோடியில் கட்டப்பட்ட 1000 புதிய வகுப்பறைகள் வந்து தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி, 155 கோடி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 155 கோடியில் வந்து கட்டப்பட்டுள்ள 1000 புதிய வகுப்பறைகள் வந்து தமிழக முதல்வர் வந்து தொடங்கி வைத்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இந்தியாவில் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமானது எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். 2023 ஆண்டில் இந்தியாவில் அதிகம் சம்பளம் வாங்கும் பெண் வீரர்கள் பட்டியலில் யார் முதலிடம் பிடித்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, PV சிந்து. உலகின் வீடுகளின் விலை உயர்வு பட்டியலில் இந்திய டேஸ் இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 14வது இடம். உலக தலைவர்கள் வரிசையில் யூடியூப்பில் அதிகம் யாரை பின்தொடர்ந்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதமர் நரேந்திர மோடி. FIR பதிவு செய்ய 75 நாட்களில் வழக்குகளை முடிப்பதற்காக மிஷன் இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பீகார். இந்தியாவில் வேலை செய்ய உகந்த மாநிலமாக எந்த மாநிலம் தேர்வாகியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கேரளா. இந்திய வானிலை மையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1875. INS டேஸ் ஏவுகணை தாக்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இம்பால் பிரமோஸ். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் எதிர்கால அணு உலைகள் தொடர்பாக இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. பாகிஸ்தானில் கைபர் பக்துன்கவா தேர்தலில் போட்டியிடும் முதல் பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சவீரா பிரகாஷ். சர்வதேச மேசை பந்தாட்ட கூட்டமைப்பில் நிர்வாக குழு உறுப்பினராக யார் பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விட்டா டானிங். 2023 ஆண்டிற்கான பிபா உலக கோப்பையில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மான்செஸ்டர் சிட்டி. தமிழகத்தில் டேஸ் கோடியில் கட்டப்பட்ட 1000 புதிய வகுப்பறைகளை தமிழக முதல்வர் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 155 கோடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.